கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். ரஷ்யா ஒரு பெரிய அளவிலான ராணுவ தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில், அதனைத் தொடர்ந்து உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய பாரிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் சர்வதேச கவனத்தை ஈர்த்திருக்கின்றன. உக்ரைன் அதிகாரிகளின் தகவலின்படி அதிகாலை நேரத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்கள் குழந்தைகள் உட்பட பலர் உயிரிழந்ததோடு பல பகுதிகளில் பொதுமக்கள் வசிக்கும் கட்டிடங்கள் மற்றும் முக்கிய கட்டமைப்புகள் சேதமடைந்தன. ரஷ்யா மேற்கொண்ட இந்த தாக்குதல்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால போரில் புதிய கட்டத்தை உருவாக்கியிருக்கிறதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி முன்னதாக வெளியிட்ட எச்சரிக்கையில் ரஷ்ய ராணுவம் எதிர்வரும் நாட்களில் மிகப்பெரிய தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொள்ள தயாராகி வருவதாக குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக உக்ரைனின் வான் பாதுகாப்பு திறனை அதிகரிக்கும் முயற்சிகள் தீவிரமடைந்திருக்கிற நிலையில் ரஷ்யாவின் தாக்குதல்கள் அதிகரித்திருக்கிறதாக உக்ரைன் தரப்பு தெரிவித்தும் இருக்கின்றது. இந்த வாரம் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்தித்த ஜெலன்ஸ்கி பேட்ரியாட் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளை உக்ரைனிலேயே தயாரிப்பதற்கான அனுமதி மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இந்த சந்திப்புக்கு பின்னர் ரஷ்யாவின் தாக்குதல்கள் தீவிரமடைந்திருக்கிறதாக உக்ரைன் அதிகாரிகள் கூறியும் இருக்கின்றார்கள். பேட்ரியாட் ஏவுகணை அமைப்புகள் உலகின் மிக முன்னோறிய வான் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றன. அவை எதிரி ஏவுகணைகள், விமானங்கள் மற்றும் சில வகையான ட்ரோன்களை இடைமறிக்கும் திறன் கொண்டவை. உக்ரைன் நீண்ட காலமாக தன்னுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்துவதற்காக மேற்கத்திய நாடுகளிடம் உதவி கோரி வருகிறது. இந்த நிலையில உள்நாட்டிலேயே பேட்ரியாட் அமைப்புகளை தயாரிப்பது தொடர்பான முயற்சிகள் ரஷ்யாவால் கவனமாக கண்காணிக்கப்படுவதாகவும், இதற்கு பதிலளிக்கும் வகையில் ரஷ்யா தன்னுடைய இராணுவ நடவடிக்கைகளை அதிகரித்து வருவதாகவும் சில ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்தும் இருக்கின்றார்கள். உக்ரைன் மீது நடத்தப்பட்ட சமீபத்திய தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்திருக்கிறதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தும் இருக்கிறார்கள். மத்திய உக்ரைனில் இருக்கின்ற கிரிவி ரிக் நகருக்கு அருகில் இருக்கின்ற ஒரு கிராமத்தில் இடம்பெற்ற ஏவுகணை தாக்குதல் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்குது. அங்கு ஒரு குடியிருப்பு வீட்டை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்ல 5 மற்றும் 12 வயதுடைய 2 சிறுமிகள் உட்பட 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் இந்த தாக்குதலில் 2 குழந்தைகள் உட்பட பலர் காயமடைந்திருக்கிறதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தாக்குதலுக்கு பின்னர் மீட்பு பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டதோடு இடிபாடுக்குள் சிக்கியவர்களை மீட்க அவசர சேவை பிரிவினர் நடவடிக்கை எடுத்தும் இருக்கிறார்கள். குடும்பங்கள் வசிக்கும் பகுதிகளை இலக்காக கொண்ட தாக்குதல்கள் சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் தொடர்பான கவலைகளை மீண்டும் எழுப்பியிருக்கின்றன. உக்ரைன் தரப்பு ரஷ்யா திட்டமிட்டு பொதுமக்கள் பகுதிகளை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டியிருக்குது. எனினும் ரஷ்யா தன்னுடைய இராணுவ நடவடிக்கைகள் பெரும்பாலும் இராணுவ இலக்குகளை நோக்கி நடத்தப்படுவதாக தொடர்ந்து கூறி வருகின்றது. உக்ரைன் தலைநகர் கீவ் மீதும் இந்த தாக்குதல்களின் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. கீவ் நகர மேஜர் விட்டாலி கிளிட்ஸ்கோ தெரிவித்த தகவல்களின்படி ரஷ்ய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் 3 குடியிருப்பு அல்லாத கட்டிடங்களில் தீ விபத்துகள் ஏற்பட்டிருக்கிறதாகவும் அவசர சேவை பிரிவினர் தீயணைப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். கீவ் நகரம் கடந்த காலங்களிலேயும் ரஷ்ய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்கு இலக்காக இருக்குது. தலைநகரின் வான் பாதுகாப்பை வலுப்படுத்த உக்ரைன் பல்வேறு மேற்கத்திய நாடுகளிடமிருந்து ஆயுத உதவிகளை பெற்றிருக்குது. இருப்பினும் ரஷ்யாவின் தொடர்ச்சியான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் காரணமாக நகரின் பாதுகாப்பு சவாலாகவே இருந்து வருகிறது. இதேவேளை போல்டாவா நகரிலும் தாக்குதல் இடம்பெற்றிருக்குது. அங்குள்ள நோவா போஸ்டா என்ற தபால் நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்ல ஒருவர் உயிரிழந்ததாக நகர மேஜர் தெரிவித்திருக்கின்றார். பொதுமக்கள் பயன்படுத்தும் சேவை மையங்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் குறித்து உக்ரைன் அரசு கடும் கண்டனம் தெரிவித்தும் இருக்கின்றது. ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான போர் 3வது ஆண்டை கடந்திருக்கிற நிலையில் இருதரப்பினரும் தொடர்ந்து தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டும் வருகின்றார்கள். சமீப காலங்களில் ரஷ்யா நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை அதிக அளவில் பயன்படுத்தி உக்ரைனின் நகரங்கள்
மின்சார கட்டமைப்புகள் மற்றும் இராணுவ நிலைகளை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தி வருகிறது. மறுபுறம் உக்ரைனும் மேற்கத்திய நாடுகளிடமிருந்து கிடைக்கும் ஆயுத உதவிகளை பயன்படுத்தி ரஷ்ய நிலைகளை இலக்காக கொண்டு பதிலடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த சூழலில் இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் மேலும் தீவிரமடையும் அபாயம் இருப்பதாக சர்வதேச அரசியல் நிபுணர்கள் எச்சரித்தும் இருக்கிறார்கள். உக்ரைன் மீதான புதிய தாக்குதல்கள் தொடர்பாக சர்வதேச நாடுகள் கவலை வெளியிட்டும் இருக்கின்றன. மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு தொடர்ந்தும் இராணுவ மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்கி வருகின்றன. அதேவேளை ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் தொடர்ந்தும் அமுலில் இருக்கின்றன. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனின் பாதுகாப்பு திறனை அதிகரிப்பது அவசியம் என்று வலியுறுத்தி வருகின்றன. குறிப்பாக வான் பாதுகாப்பு அமைப்புகள், வெடிகுண்டு எதிர்ப்பு தொழில்நுட்பங்கள் மற்றும் இராணுவ உபகரணங்கள் தொடர்பான உதவிகள் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. இராணுவ நடவடிக்கைகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அரசியல் முயற்சிகளும் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. உக்ரைன் தன்னுடைய இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதே முக்கியம் என்று சொல்லி வலியுறுத்தி இருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விடயமாகவே கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வரிசையில ரஷ்யா தன்னுடைய பாதுகாப்பு கவலைகள் மற்றும் அரசியல் கோரிக்கைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று தெரிவித்து வருகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்கின்றது. எனினும் இருதரப்பினருக்கும் இடையே நிலவும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக உடனடி அமைதி உடன்பாடு எட்டப்படுவது கடினமானதாகவே காணப்பட்டும் இருக்கின்றது. மொத்தத்தில் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய சமீபத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் போரின் தீவிரத்தை மீண்டும் வெளிப்படுத்தி இருக்கின்றன. குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் உயிரிழந்துள்ளமை சர்வதேச சமூகத்தில் கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. வான் பாதுகாப்பு திறன்களை அதிகரிக்க உக்ரைன் மேற்கொள்ளும் முயற்சிகளும் அதற்கு பதிலளிக்கும் வகையில் ரஷ்யா மேற்கொள்ளும் இராணுவ நடவடிக்கைகளும் எதிர்வரும் காலங்களில் இந்த போரின் போக்கை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விடயமாகவே கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இருக்க இந்த போர் நிலைமையானது நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. ஆகவே இந்த போர் நிலவரமானது எவ்வாறு அமையப் போகின்றது என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு காணொளியினூடாக சந்திக்கலாம். வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்